extend our hearty welcome to Brother Prakash. And Brother Prakash, the floor is yours, and welcome, brother, once again. Thank you. English, Tamil? Both, brother. Both I mean, 1 hour pogum. See, usually we do it in English, so I think we can restrict to English, and maybe whenever you want to slightly move into Tamil, it is also welcome. Non-English participants irukanga, people who don't understand Tamil at all. Brother, konjam Tamiliyum konjam solunga, brother. Not really, Prakash, brother. There are few, but they will understand Tamil as well. Okay, so since we are based out of Tamil Nadu, so it'll be easier. If somebody doesn't understand, they can either ask a question in the chat box or whatever. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் இந்த ப்ரோக்ராமில் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 90 நாள் சேலஞ்ச் அப்படின்ற பிரதர் அனந்த் சொன்னதுனால கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து போவோம். இந்த 90 நாள் சேலஞ்சுன்றது எப்படி முதல்ல உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்டாராம் போது தாஜி ஒரு டாக் கொடுத்தாரு. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா சிலபஸை மாற்றினே இருப்பாங்க. பேசிக் கான்செப்ட் ஒன்றாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாறும். இதில் என்ன சிலபஸ் மாற்றினார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப சட்டிலாக தான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக தான் அதை பற்றி ரொம்ப நல்லா ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தார். முதல்ல நம்ம இந்த மென்டல் வூம் அப்படின்ற கான்செப்ட்லாம் புரிய ஆரம்பித்து வந்ததுக்கப்புறமா 7 மாதம் ஒரு அபியாசி மாஸ்டருடைய மென்டல் வூம், அவருடைய மனம், ஹிதயம் அப்படின்ற ஒரு கர்ப்ப பையில் இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரைட்டர் வேர்ல்டை நம்மளை டெலிவர் பண்ணுவார். நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி கிரியேட் ஆகும். அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி கிரியேட் ஆனதுக்கப்புறமாக உங்களுடைய இங்கே நடக்கக்கூடிய பயிற்சியில் நடக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக முன்னேற்றமும் அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியில் அங்கே உங்களுக்கு போய் சேரும். ஸோ இந்த உடலை விட்டு நீங்கள் போகும்பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் என்டிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டினியூவேஷன் அப்படியே இருக்கும். இதுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணணும்னா, உங்களுடைய குருநாதருடைய மனதில் இப்பேற்பட்ட ஒரு அபியாசி இருக்கார். சாரி மகாராஜ் சொல்லுவார், நம்மளுடைய வேலை அவருடைய இதய கதவு திறக்கிற வரைக்கும் தான், திறந்ததுக்கு அப்புறமாக முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தார்னா, அவருடைய ஆன்மீக இதயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகணும். அந்த ஆன்மீக இதயத்துக்குள்ளே போய் 7 மாதம் இருக்கணும். இந்த 7 மாதத்தில் ஆக்சுவலாக குருநாதர் நம்மளை அபார்ட் பண்ண மாட்டார், நம்மளா கர்ப்பத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லுவார். இந்த 7 மாதம் கூட இப்போது தேவையில்லை, 90 நாட்கள்லேயே பண்ண முடியுன்றத ரொம்ப ஒரு சட்டிலாக ஒரு டாக்கில் ஒரு 3 வருஷம் முன்னாடி தாஜி ஒரு கானாவில் நடந்த ஒரு செலிப்ரேஷனில் சொன்னார். அது முடிஞ்சிட்டு திரும்பி வந்தோடனே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம். அந்த 90 நாட்கள் ப்ராக்டிஸ் லைக் நெவர் பிஃபோர் அப்படின்னு சொன்னார். அந்த 90 நாட்கள் அப்படின்னா ஒரு அபியாசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்பனை பண்ணி ஒரு 2017 எண்டிங்லையோ 2018லையோ முதல்ல ஒரு சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணோம். 90 டேஸ் ஃபஸ்ட்டு பேட்ச். அதில் ஆக்சுவலாக நிறைய பப்ளிசிட்டி கொடுத்து ஒரு 25 பேர் தான் சேர்ந்தாங்க. மேபி அந்த கான்செப்ட் அப்போது நிறைய பேருக்கு இன்னும் ஃபுல்லாக இறங்கலைன்னு நினைக்கிறேன். அந்த 90 நாட்களில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதை வச்சு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு டே இன் த லைஃப் ஆஃப் அபியாசின்னு ஒரு போஸ்ட் கூட நான் போட்டிருந்தேன். அதை வச்சு தான் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்புறம் பண்ணோம். ஒரு ஐடியல் அபியாசி எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு மேப் மாதிரி பண்ணி குருநாதர்கள் சொன்னதெல்லாம் வச்சு முழுசாக அதை கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அபியாசியோட வாழ்வு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும், எப்படி அந்த 90 நாட்கள் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா குருநாதருடைய மனக்கதவும் இதயமும் திறக்கும். திறந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் கன்செப்ஷன் மாதிரி தான். அபார்ட் பண்ணுறதுன்றது நம்ம வெளியில் வந்தால் தான் உண்டு, குருநாதர் பண்ண போகிறதில்ல. அந்த 90 நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்ததிலிருந்து, உங்களுக்கு ஏற்கனவே நிறையா செஷன்ஸ் நடந்திருக்குன்னு பிரதர் அனந்த் சொன்னார், நிறையா கவர் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே.
எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஃபார் அன் அபியாசின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி கிளீனிங். இந்த பாயிண்ட் பி கிளீனிங் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதை தாஜி ஒரு டாக்ல சொன்னார். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எழுந்த உடனே கழிவேறில் உட்காந்து கூட பாயிண்ட் பி கிளீனிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். அந்த பாயிண்ட் பி கிளீனிங் பண்ண உடனே ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அது எப்படி பண்ணன்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் பி முடித்த உடனே மெடிடேட்டிவ் மூடு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ப்ரேயரை சொல்லிவிட்டு அதுலேருந்து நேரடியாக காலை தியானத்தை பண்ண போகிறோம். நம்மளுடைய மேக்சிம்ஸில் சொன்ன மாதிரி 2014 சாரிஜி மகாராஜுடைய கடைசி காலகட்டத்தில் அந்த மேக்சிமை மாற்றி எழுதினாங்க. முதல்ல வந்து இருந்த மேக்சிம் பார்த்தீங்கன்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தியானத்தை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஜோக்கா சாரிஜி மகாராஜ் சொன்னார், அது ஒரு உருதுலேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது வந்து, ஏன்னா இது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ருதி தேவவாணியாக தான் வந்தது இல்லையா, அதை அவர் எழுதினதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கவனிக்காம விட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மேக்சிமம் படி பார்த்தீங்கன்னா தியானத்தை ஆரம்பித்து தியானத்தை முடிச்சிருக்கணும். நம்மலாம் எங்கள் காலத்தில் நாங்கள் சேர்ந்தபோது 92 நான் சேர்ந்தபோது நான் புரிஞ்சுட்டது என்னென்னா 6 மணிக்கு முன்னாடி தியானத்தை ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை அப்படி இல்லை, தியானத்தை சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து சூரியோதயத்துக்கு முன்னாடி தியானத்தை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சர்க்குலேட் ஆச்சு, ரிவைஸ்டு 10 மேக்சிம்ஸ்ன்னு சொல்லி. இந்த தியானத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய நாள் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுக்கப்புறமாக அந்த நாளில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த 4 சஜஷன்ஸ் இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த சஜஷன்ஸ்னாலும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 சஜஷன்ஸை எப்பப்போ முடியுமோ மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டே டைம் நம்மளுடைய அலுவல்கள் வீட்டு வேலைகள் எது இருந்தாலும் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் எல்லா அலுவல்களும் முடிஞ்சோன்னே எப்படி வந்து உடல் சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் வேர்வையில் நனைஞ்சிட்டு வந்தோன்னே குளிக்கிறோமோ அது மாதிரி சுத்திகரிப்பு ஈவினிங் கிளீனிங் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். இந்த ஈவினிங் கிளீனிங்கும் உங்களுக்கு கைடட் கிளீனிங் அதெல்லாம் இருக்குது. நம்மளோட சேனல்லையே வீடியோஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. அதை புரியாதவங்க அதுலேருந்து எப்படி டெயில் போன் மூலமாக பின் வழியாக எல்லா இம்ப்ரெஷன்ஸும் நம்மளை விட்டு நம்மளுடைய மனதும் எதையுமே எப்படி தூய்மை அடைகிறது, எப்படி சுத்தம் அடைகிறது, எப்படி எளிமை அடைகிறதுன்றதை புரிஞ்சிருப்பீங்க. இது ஈவினிங் மட்டும் கிளீனிங் இல்லாமல் தாஜி அதுக்கப்புறமா ஸ்பாட் கிளீனிங் சொல்லி ஒன்று புதுசாக ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதாவது நம்மளுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது சட்டையில் விழக்கூடிய ஒரு சின்ன அழுக்கை சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். அங்கேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து போட்டு சட்டையில் இருக்கிற அழுக்கு இமீடியட்டாக க்ளீன் பண்ணுவோம். சட்னியோ ஏதோ விழுந்துருத்துனா. அதே மாதிரி நம்மளுடைய மனசில் ஏதாவது உளைச்சல் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து யாராவது திட்டாங்க இல்லை நம்ம யாரோடைய சண்டை போட்டோம் அப்படின்னா உடனடியாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் உட்காந்து மனசு லகுவாக மாறும் வரை சுத்திகரிப்பு பண்ணுறது நல்லது, சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமாக சாயங்காலம் சுத்திகரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாக சாயங்காலம் சுத்திகரிப்பிலேருந்து 9 மணி யூனிவர்சல் ப்ரேயருக்கு நடுவில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மிஷன் வீடியோவோ மாஸ்டருடைய புத்தகங்களோ விஸ்பர்ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் படிச்சிங்கன்னா நல்லது. எதற்காக? இது எல்லாத்துக்குமே வந்து மெடிடேஷன்றது ஒரு இன்புட் தான், மெடிடேஷன்றது அவுட்புட் கிடையாது இல்லையா. இதனுடைய அவுட்புட் ஃபைனலாக ஒன் ஆஃப் த பாசிபிள் அவுட்புட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இல்லைன்னா மெடிடேட்டிவ் ஸ்டேட். மாஸ்டரோட புத்தகங்களை படிக்கும்போதோ மாஸ்டரோட உரைகளை கேட்கும்பொழுதோ நமக்கு அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக ஒரு இதய அளவில் ஒரு அன்பு உருவாகும், ஒரு கனெக்ஷன் உருவாகுன்றதுனால தான் லிட்ரேச்சர் படிக்கணும். இரண்டாவது, நம்ம மனதில் தோன்றக்கூடிய பல கேள்விகளுக்கு என்னோட வாழ்க்கையில் நான் எப்பப்பெல்லாம் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேனோ அப்பப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை ரேண்டமாக நான் திறந்து ஏதோ ஒரு சாப்டரை படிப்பேன். இன்வேரியபிளி அன்னைக்கு எனக்கு மனசில் தோன்றுற பிரச்சனையும் இல்லை மறுநாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சபிக்கே எனக்கு அதுலேருந்து கிடைக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி வந்து அது மாதிரி நடக்கிறது, இது என்ன ஒரு மேஜிக்கா அப்படின்ற போது நிறைய பேர் சொன்னாங்க, ஆக்சுவலாக
இது உண்மைதான், எங்களுக்கும் இது மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எல்லாமே சுமூகமாக போகிறதில்ல. சுமூகமாக போகணுன்றது அவசியம் இல்லை. சம்ஸ்காராஸ்ன்றது அப்புறம் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா? அப்படி நடக்கும்போது நீங்கள் சம்ஸ்காராஸை வேணான்னு சொல்கிறத விட, இந்த சம்ஸ்காராஸ் நமக்கு வரும்போது போகுன்னு அன்ஃபோல்ட் ஆகும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி, எல்லாமே சந்தோஷமாக போக் அன்ஃபோல்ட் ஆனால் எந்த விதமான சக்தியும் தேவையில்லை. சந்தோஷம், ஈவன் அ ஃபூல் நோஸ் ஹவு டு ஹேண்டில் ஹாப்பினஸ் சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார். ஒன்லி அ ஸ்ட்ராங் பர்சன் ஹேஸ் டு லேர்ன் ஹவு டு ஹேண்டில் அட்வர்சிட்டி. ஒரு பிரச்சனை வரும்போது தாங்கிறதுக்கு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மாதிரி புத்தகங்கள், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் வருவதை நம்மளால் ரொம்ப சுலபமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு நமக்கு அமையுது. இன்னைக்கு யூனிவர்சல் ப்ரேயர் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம், அதுக்கு நான் அப்புறம் வரேன். 9 மணி யூனிவர்சல் ப்ரேயர் பண்ணுறோம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக அதிலிருந்து படுப்பதற்குள் நடுவில் எப்போ டைம் இருக்கோ பாயிண்ட் ஏ மெடிடேஷன். பாயிண்ட் ஏ மெடிடேஷன் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, உபாசனா அதை பற்றி பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறமாக இந்த பாயிண்ட் ஏ மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் படுப்பதற்கு முன்னால் 10th மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி பாயிண்ட் டியில் ஏதாவது கில்ட் ஏறிந்ததுன்னா மனமுருக முடிஞ்சால் கண்ணில் 2 கண்ணீர் துளி வர மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். இந்த 10th மேக்ஸிமம் சொல்லி தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளும் நம்ம மன்னிப்பு கேட்டு அதை திரும்பி ரிப்பீட் பண்ண மாட்டோன்ற ஒரு வைராகியத்துடன் பெட் டைம் ப்ரேயருக்கு போயிட்டு அப்படியே தூங்குறோம். இந்த தொடர்நிலை நிலைவானது இந்த ப்ராக்டிஸ் மூலமாக சரியாக பில்ட் ஆகி அந்த 90 நாட்களுக்குள் குருநாதருடைய இதய கதவானது திறந்து நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். அப்படின்றது தான் இந்த 90 நாள் ப்ராக்டிஸ்னுடைய சாராம்சமாக நாங்கள் முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச போது வச்சோம். அதற்கு ட்ராக்கர்ஸ், ஆன்லைன் ட்ராக்கர்ஸ், ப்ரிசெப்டர்ஸ், இண்டிவிஜுவல் சிட்டிங் கொடுக்கறதுக்கு குரூப் சிட்டிங்ஸ், வாட்ஸ்அப் மூலமாக டெய்லி கார்த்தால ஒவ்வொரு நேரத்துக்கும் அவங்களுக்கு ரிமைண்டர், கார்த்தால ஒரு 4-4:30 மணிக்கு எழுந்தாச்சான்னு ஒரு ஜென்டலாக ஒரு ரிமைண்டர், இது மாதிரி பண்ணி கொண்டு வந்தோம். நிறைய பேட்சஸ் அதுக்கப்புறம் நடந்தது. கிட்டத்தட்ட சென்னை மெட்ரோ ஜோனில் மட்டும் 2500 அபியாசிஸுக்கு மேலே இந்த 90 நாள் சேலஞ்சில் லாஸ்ட் 2.5-3 வருஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் முதல்ல ஒரு 7-8 பேட்சுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கூட கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய செஷன்ஸ் ஆரம்பிச்சதுனால அது அப்படியே அது விட்டு போச்சு. இப்போ இன்னி செஷனுக்கு வருவோம். யூனிவர்சல் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால் யூனிவர்சல் ப்ரேயர், எதுக்கு யூனிவர்சல் ப்ரேயர் பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஒன்று இருக்குது, ஈவன் டு பி செல்ஃபிஷ் யூ மஸ்ட் ஹாவ் அ சோஷியல் அவுட்லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயநலம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தனக்கு மட்டுமே முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவனுக்கு கூட ஒரு பொதுநலம் இல்லைன்னா சுயநலம் இடம் பெறாது. எல்லாருக்குமே செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்குது. ஆன்மீகன்றது ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ். நான் லிபரேட் ஆகணும், நான் 13 பாயிண்ட் போகணும். ஆனால் அங்கேயும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, புத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசி மனிதன் லிபரேட் ஆகி இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நான் போகிறதாக இல்லை அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னதாக நம்ம படிச்சிருவோம். இதே மாதிரி தான் 2-3 ஒரு அனாலஜி உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நெட்டில் ஒரு கதை ஒன்று படித்தேன். கதை இல்லை, இன்ஃபேக்ட் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்காலையும் கனடாலையும் பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் அங்கே சோளம் விதைக்கிறதுன்றது ரொம்ப பாப்புலர். அதில் காம்படிஷன்லாம் நடக்கும். மேக்ஸிமம் சோளம் யார் விதைச்சாங்க அப்படின்றதுக்கு காம்படிஷன் நடந்து அவங்களுக்காக ஆக்சுவலாக அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. அதில் தொடர்ச்சியாக ஒரே ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர் 4-5 வருஷமாக அவரே தான் ப்ரைஸ் வாங்கியிருந்தார். அவருடைய சோளம் நடக்கக்கூடிய அந்த ஒரு 10-20 ஏக்கரோ வாட்டவர் அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய சோளம் வந்துட்டே இருந்தது. கடைசியாக அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி உங்களுடைய நிலத்தில் மட்டும் இவ்வளோ சோளம் அதிகமாக விளைகிறது? அவர் சொன்னார், இது ரொம்ப சிம்பிளான சீக்ரெட், நான் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். சோளத்தினுடைய விளைச்சலுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷன் சரியாக நடந்தால் தான் சோளத்தினுடைய தன்மை நல்லாக இருக்கும்.
இந்த கிராஸ் பாலினேஷன்ல முக்கியமாக வந்து பாதிக்கக்கூடிய விஷயம் வந்து கிராஸ் விண்டில் வரக்கூடிய சோள விதைகள். எங்கேயோ 20-30 கிலோமீட்டர் தள்ளி விதைச்ச சோள விதைகள் வந்து பறந்து வந்து என்னுடைய விளைநிலத்துல விழும். என்னுடைய விளைநிலத்துல நான் இனிஷியலா போட்ட சோளம் விதைகள் வேற எங்கேயோ போய் விழும். என்னுடைய விளைநிலத்துல சோளம் வந்து சரியாக நன்றாக வேணும்னு சொன்னா நான் என்னுடைய விளைநிலத்துல சோளத்தை விதைச்சேன்னா பிரயோஜனம் கிடையாது. நான் 2, 3, 4 கிலோமீட்டர் தள்ளி காத்து எங்கேருந்து நிறைய வருதுன்னு நான் முன்னாடியே ஸ்டடி பண்ணி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் நானே போய் சோள விதைகளை கொடுத்துட்டு வருவேன். அது மட்டும் இல்லாம எப்படி பயிரிடணும் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுப்பேன். அப்ப என்ன ஆகும், காத்து அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பறவைகள் மூலமாகவும் பூச்சிகள் மூலமாகவும் நடக்கக்கூடிய கிராஸ் பாலினேஷன் இல்லாம காத்து மூலமாக வரக்கூடிய விதைகள் கூட நல்ல விதைகள் அத்தனையுமே வந்து எங்கேருந்து பறந்து வந்து விழுந்தாலும் என்னுடைய நிலத்துல கண்டிப்பாக விழும். எனக்குன்னு சில ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் இருக்கு. அதை நான் சரியா பண்ணி அதை பண்ணும் பொழுது வருஷா வருஷம் என்னுடைய விளைநிலத்துல சோளமானது அதிகமாக விளைகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது முதல் அனாலஜி. இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும். இரண்டாவது, மனிதன் ஒரு சோஷியல் அனிமல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நம்மலாம் வந்து காட்டுல குகையில தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமாக வந்து எப்போ அக்ரிகல்ச்சர்ன்றது ஒன்று வந்ததோ காட்டை விட்டுட்டு நம்மலாம் ஃப்ளாட் லேண்ட்ஸுக்கு வர ஆரம்பித்தோம். அங்கே வந்து நதிகள் எங்கெங்கெல்லாம் தண்ணிலாம் இருக்கோ லேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் செட்டில் ஆகி அப்படியே கம்யூனிட்டியாக வந்து அதுலேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் மொஹஞ்சதாரோவாக இருக்கட்டும், ஹரப்பாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா எங்கே திருட்டு நிறையா நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஊரை விட்டு தனியாக ஒரு 4-5 பேர் வந்து லேண்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி எங்கேயா போய் தனியாக வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வீடை தான் வந்து திருடர்கள் வந்து டார்கெட் பண்ணி அங்கே வந்து திருடுவாங்க. இதே நீங்கள் ஒரு நகரத்துக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டம் அந்த மாதிரி வரும்பொழுது சான்சஸ் கம்மி, நடக்கலன்ட்டு இல்லை, திருடுகள் குறைய ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு வருது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, நம்ம ஒருத்தரை அனுசரித்து போகிறோம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை நல்லா நடக்கணுன்றதுக்காக பண்ணுறோம். அது நல்லாவும் இருக்குது. ஒரு ஃப்ளாட்டில் இதில் அஃப்கோர்ஸ் சில பேர் ஐசோலேட்டடாக வாழ்கிறாங்க, வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி லிவிங்னு வரும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது சமைச்சோன்னா பக்கத்து வீட்டில் போய் கொடுப்போம். தீபாவளினா அவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு பட்சணம் வரும். இதெல்லாம் நடக்கிறது தான் இன்றைக்கும் நடக்கிறது. நவராத்திரினா போகிறது இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். அவர் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு பிரச்சனை அவரால் ஹெல்த்தியாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாருமே அன்ஹெல்த்தியாக இருந்தான்னு சொன்னால் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸ்பெசிஃபிக்கலாக இந்த லாஸ்ட் 7-8 மாதம் ஒரு வருஷத்தில் இந்த கோவிட் அட்டாக் ஆகி எவ்வளோ பேர் நம்மளாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். சில பேர் நல்லா ரிகவர் ஆனாங்க, சில பேர் அபியாசிகளாக இருந்தாலும் சரி, ப்ரிசெப்டர்ஸ் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, பொதுஜனங்களும் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூட மேக்சிமம் நல்லா தப்பிச்சு வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்டு இம்யூனிட்டி பில்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் குடும்பங்களாக நிறைய குடும்பங்களில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி திரும்பி வந்துடுச்சு. தனித்தனியாக இருந்தவங்களாம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 உதாரணங்களே நம்மளுக்கு முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அந்த காலத்து ஒரு பழமொழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே தான் ஆன்மீகத்திலையும். ஒரு தடவை சாரிஜி மகராஜ் வந்து யூனிவர்சல் ப்ரேயர் பற்றி நாங்களாம் கேட்டோம். நீ மட்டும் தியானம் பண்ணி லிபரேட்டாக மேலே போய் தனியாக என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து கேட்டார். போனால் கூட அங்கேயும் ஒரு கூட்டம் வேணும் இல்லையா? தனியாக உட்காந்து லொக்குன்னு யாரை பார்த்துட்டு இருக்கிறது? நம்மளுக்கும் அங்கே பொழுது போனோன்னா கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்றது தான் நம்மளுடைய பண்பாடு. இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு மார்க்கம் இதில் நீங்கள் ஊர்ந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 ஜனவரி 2005 ஜான்வரி மணப்பாக்கத்தில் புது வருஷம் அன்னைக்கு கார்த்தால சாரிஜி மகராஜ் ஒரு டாக் கொடுத்தாரு. இவ்வளோ வருஷமாக நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் நீங்கள் போனால் கூட எங்கே போவீங்க? எங்கே போனாலும் உங்களுக்கு
இதுதான் சரியான மார்க்கம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். வேற எங்கேயும் போய் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதாவது ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். செய்வன திருந்துச்சேன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த மார்க்கத்துல இருக்கோம். இந்த மார்க்கமே பார்த்தீங்கன்னா தசரத் மகாராஜாக்கு ஒரு 70 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்மிஷன் பிராணாகுதின்ற ஒரு விஷயம் காணாமல் போயிடுது. அஃப்கோர்ஸ் மகாபாரத நேரத்தில் லார்ட் கிருஷ்ணா இருந்தபோது அவரும் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியுன்றது படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் அவர் அதை வந்து ஒரு சிஸ்டமாக உருவாக்கலை. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த விஷயத்தை நான் சாரிஜி மகாராஷ்டிர முதல் கேட்டபோது அவர் சொன்னார், ஏதோ ஒரு காரணத்தினால அந்த காலத்தில் இருந்தவங்களால இந்த டிரான்ஸ்மிஷனை கண்டினியூஸாக வச்சு ஜீரணிச்சு அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக முடியல. நேச்சர் இதை திரும்பி வாங்கிடுது. இந்த காலகட்டத்தில் மனிதன் ரொம்ப மோசமான ஒரு நிலை, இந்த கேட்டக்லிசம் அப்படின்னு விஸ்பர்ஸில் அடிக்கடி பாபுஜி மகாராஜ் சொல்கிறார். இப்போ இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் அட்டாக்ஸ் எல்லாம், இதையும் தாண்டி இன்னும் பல கேட்டக்லிசம்ஸ் வரப்போகுது அப்படின்றது விஸ்பரில் அடிக்கடி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எதிர்காலத்தை பார்த்தவங்களும் சொல்கிறாங்க. அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பியூர்லி என்னுடைய ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அறிவுக்கு புரிந்தது, என்னுடைய ஹார்ட்டுக்கு புரிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் லாலாஜி மகாராஜ் வராரு. இந்த பிராணாகுதின்ற ஒரு விஷயத்தை திரும்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய சிஷ்யனான பாபுஜி மகாராஜ் அதை இன்னும் டெவலப் பண்ணி கிளீனிங் இன்னும் பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதை சாரிஜி மகாராஜ் உலக அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொண்டு போகிறாரு. தாஜி வந்ததுக்கப்புறம் அதை இன்னும் அழகாக பேக்கேஜ் பண்ணி ஹார்ட்ஃபுல்னஸ் வெறும் ஒரு பெயர்னால அது வந்து பேர் ஒத்துக்காமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யூனிவர்சல் பேரை கொடுத்து எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எதனால் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியும். டிமாண்ட் சப்ளை இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிப்பிங் பாயிண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது எப்போவுமே. இந்த டிப்பிங் பாயிண்ட்ன்றது வந்து இந்த புள்ளியை நீங்கள் தாண்டுற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்டோ சர்வீஸோ அந்த புள்ளியை தாண்டலைன்னா அது காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க. கிறிஸ்டியானிட்டி 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பொழுது அந்த டிப்பிங் பாயிண்ட்னா என்னன்னா, உங்களுடைய டார்கெட் பாப்புலேஷனில் 5% அதை நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா டிப்பிங் பாயிண்ட் வந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் 730 கோடி மக்கள் இருக்காங்க. 730 கோடி மக்களும் தியானம் பண்ணுவதற்கு உகந்தவர்கள், பொட்டென்ஷியல் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மால்கம் கிளாட்வெல்ன்ற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி எழுதின புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிப்பிங் பாயிண்ட்ன்றது அந்த புக்கோட பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5% டார்கெட் பாப்புலேஷனில் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ ரீச் பண்ணும்போது தான் அந்த டிப்பிங் பாயிண்ட்ன்றது வரும். அதுக்கப்புறமாக அதை வந்து மறக்கிறதோ அழிக்கிறதோ முடியாது. கிறிஸ்டியானிட்டிக்கு அந்த டிப்பிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 300 வருஷம் ஆனதாக சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு 150லேருந்து 200 வருஷம் ஆனதாக சொல்லுவாங்க. சனாதன தர்மம் இந்துவிசத்தில் நம்ம அது மாதிரி மதத்தை எடுத்துன்னு போய் பரப்புறன்ற கான்செப்ட் இல்லாததுனால அந்த டிப்பிங் பாயிண்ட்ன்ற கான்செப்டே நமக்கு தெரியாமல் போயிடுது. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ உலகளாவி எல்லாருமே இனிமேல் இதை மறக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு போகணும்னு சொன்னால், ஹார்ட்ஃபுல்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 30லேருந்து 40 கோடி மக்களாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது? ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தசரத மகாராஜாலேருந்து 70 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நடந்த அதே ஒரு பிரச்சனை இப்போ ஒருவேளை நடந்தெடுத்துன்னு சொன்னால், இதே கேள்வி ஒரு தடவை பாபுஜி மகாராஜ்கிட்ட சாரிஜி மகாராஜ் கேட்டாராம். ஒருவேளை இந்த சிஸ்டம் சஸ்டெயின் ஆகலைன்னா என்ன ஆகும்? நீ இதை வந்து டிரான்ஸ்மிஷன் நேச்சரை விட்டுட்டு போயிடு, என்னைக்கு நேச்சர் திரும்பி விருப்பப்படுதோ அன்னைக்கு இது திரும்பி கொடுக்கும். அதாவது இட்ஸ் லெஃப்ட் பேக் டு தி ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாயத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. எதிர்காலத்தில் அது ஒரு கேப்பபிள் மாஸ்டர் வரும்போது திரும்பி அதை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க.
அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்போ நடக்கும்? வாழும் குருநாதர்கள், லிவிங் மாஸ்டர் இருக்கிற காலத்துக்குள்ள இந்த டிப்பிங் பாயிண்ட் ரீச் ஆகல, ஏதோ ஒரு காரணத்தினால நேச்சருக்கு திரும்பி தோணுது, மனிதர்கள் இன்னும் இதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னா, தசரத மகாராஜாக்கு 70 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஒரே விஷயம் இப்ப மீண்டும் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஆர்வமும் தெரியாது. எதிர்காலத்தில் பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளாக ஒரு மேத்தமேட்டிக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 கோடி மக்கள் உலகத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த வெலாசிட்டி கிரியேட் ஆகிடும். ஒரு ராக்கெட்டுக்கு எஸ்கேப் வெலாசிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடை தாண்டி அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது திரும்பி வராது. அந்த ஸ்பீட் அட்டைன் பண்ணி போயிடுச்சுன்னா பேலோட அது மேலே போய் லான்ச் ஆக போது வந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை உள்ள வாங்கி நல்லா சீரியஸாக புரிஞ்சுட்டாங்க. இதை நம்ம மட்டுமே வச்சுட்டு நம்ம மட்டுமே விட்டுட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த விதைகள் மீண்டும் ஜாடிக்குள்ளே போயிட்டு எங்கேயோ போயிடும். அப்படி போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? உங்கள் ப்ராக்டிஸை நீங்கள் நல்லா பண்ணணும். அது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த ப்ராக்டிஸினுடைய தன்மையை உலகத்துக்கு புரிய வைக்கணும். அதை 2 விதமாக பண்ணலாம். முதல் விதம், ஊர் ஊராக போய் பேசுறது, பிரச்சார, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, யூடியூப்பில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா கிராஸர் வே ஆஃப் மார்க்கெட்டிங் ஒரு செல்லிங் சொல்லலாம். கன்வின்ஸ் பண்ணுறது, போய் ஒருத்தர் நல்லது தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்வு மாறும், இதெல்லாம் ஓகே. எவ்வளோ நாளைக்கு தனித்தனியாக ப்ராடக்ட் பார்த்து வித்துடுது? சூரியனை வந்து தனித்தனியாக ஒருத்தட்ட பார்த்து நீ யூஸ் பண்ணுன்னு நான் சொல்கிறது. சூரியன் என்ன பண்ணுது? அது காத்தால வருது, சாயங்காலம் அஸ்தமனம் ஆகுது. அது இருக்கிற நேரத்தில் நமக்கு பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு சூரியன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சு நம்மளே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனுடைய வேலையை அது ரொம்ப சட்டிலாக பண்ணுது. நேச்சருடைய எந்த வேலையில் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப சட்டிலாக இருக்கும். யூனிவர்சல் ப்ரேயர் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டிலஸ்ட் வெப்பன் ஃபார் எவ்ரி அபியாசி. ஏன்னு சொன்னால், ஒரு அபியாசியால் பர்சனலாக 50, 100, 200, 300 பேருக்கு மேலே உங்களால் போய் ஹார்ட்ஃபுல்னஸ் பற்றி சொல்ல முடியாது. அந்த 300, 400 பேர் சேர்ந்தா கூட அந்த சிறுதுளி பெருவெள்ளம் ஆகிறதுக்கு 100, 200, 300 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் நேச்சருக்கு பொறுமை இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால முடிஞ்சது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இதயங்களையும் ஒன்றாக சேர்த்து இந்த மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய பலன்கள், பிரயோஜனங்களை அவங்க மனசுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சட்டில் தாட். இதை வந்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்ற புத்தகம் நீங்கள் படிச்சுக்கலாம். சாரிஜி மகராஜுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, ப்ரூஸ் லிப்டன் அப்படின்ற ஒரு எழுதினது. அதில் என்ன சொல்கிறாரு? எல்லாமே உங்களுடைய எண்ணங்களில் தான் ஆரம்பிக்குது. உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். பயாலஜி ஆஃப் பிலீஃப்ன்ற புக் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் முன்னாடி வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி தாட் பவர் மாஸ்டர் லெவலில் இருக்கார். ப்ரூஸ் லிப்டனோட புத்தகத்தை 10-15 வருஷம் முன்னாடி சாரி மகராஜ் படிக்கிறாரு. 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாஜியோட ப்ரூஸ் லிப்டன் சேர்ந்து ஒரு செமினார் பண்ணுறாரு. எப்படி வந்து அந்த எக்ரிகோர் கிரியேட் ஆகுது பாருங்க. எதனால் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சக்தி நம்மளுடைய தியான சக்தி. இந்த தியான சக்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் மனத்திலையும் அன்பு வளருது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட 15 நிமிஷம் 9 மணிக்கு தினசரி தியானம் பண்ண போகிறோம். இப்படி தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன ஆகுது? நீங்கள் ஒரு சட்டில் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு காலத்தில் இந்த ஏலியன்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து கண்டினியூஸாக டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கேருந்து யாரோ ஒருத்தர் ரெசனேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்யூனிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இதை ரெசனேட் பண்ணும் பொழுது, ஒரு தடவை சாரி மகராஜ் சொன்னார், ஹிமாலயாஸ்லாம் நிறைய ஞானிகள் சித்தர்கள்லாம் இருக்காங்களாமே, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு யாரோ கேட்டபோது அவர் என்ன சொன்னாரோ, அவங்களோட வேலை அங்கே உட்காந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அவங்களுடைய எண்ணங்களோ அவங்களுக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையோ அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த டிரான்ஸ்மிஷனுடைய ரெசனன்ஸ் யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி. நம்ம ஒரு செல்ஃபோன் டவருக்கு
1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் இருக்கும். நம்மெல்லாம் வந்து எப்பேற்பட்ட செல்ஃபோன் டவர்னா, உலகம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே நம்மளால இந்த செல்ஃபோனை டவர் மாதிரி நம்மளால பரப்ப முடியும். அப்படின்னா நம்ம என்ன பரப்ப போகிறோம்? இதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கைடட் யூனிவர்சல் ப்ரேயராக உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 90 நாள் ப்ராக்டிஸில் என்னென்ன, ஒரு அபியாசி எப்படி இருக்கணும். இதோட ரொம்ப முக்கியம், நான் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகத்தை நோக்கி வரும் பொழுது இந்த உலகத்தில் இன்னி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாறும். இது மாறணும்னு சொன்னால் என்னுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நம்மளுடைய முக்கியமான வீக்னஸ் அபியாசிகளுக்கோ ஒரு மனிதருக்கோ, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுங்க, எனக்கு என்ன தெரியும், நான் சொல்கிறதெல்லாமா யாரும் கேட்பாங்க, அந்த அளவுல எனக்கு சக்தி இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அனுமார் மாதிரி ஒரு ஜாம்பான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லைப்பா, உன்னால் லங்கைக்கு தாண்ட முடியும், நீ யாருன்னு உனக்கு தெரியாது, உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் தாண்டுறாரு. எப்படி ராமாயணம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு அபியாசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஆன்மீக சக்தியை ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் ப்ரேயர் 9லேருந்து 9:15. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ப்ரேயர் ஆக்சுவலாக எப்படி பண்ணணும், இதுக்கு நான் வந்து ஒரு கைடடாக உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இப்போ எல்லாரும் கொஞ்சம் மொபைல் ஃபோன் ஏதாவது பக்கத்தில் தயவு செஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா நான் வைப்ரேட்டரி சைலண்ட் மோடில் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு அடுத்த ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக, யாரும் தொந்தரவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. எல்லோரும் தயவு செஞ்சு கண்ணை முடிக்கங்க. இந்த கைடடை வந்து நான் மெதுவாக இங்கிலீஷில் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ரேயரை எப்படி நம்ம உண்மையாக பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு வசதியாக உட்காந்துக்கோங்க. Gently close your eyes. Connect yourself to your heart. Breathe in and breathe out gently. Breathe in, breathe out. Keeping your eyes closed, scan your entire body from top of the head to tip of your toes. Now gently move up from tip of your toes to the top of your head. Get relaxed completely. You are completely relaxed now. Gently bring your attention to your heart. Stay there. Now, go deeper. You're going deeper and deeper into your heart. Now you have reached to the core of your heart. Keeping master in your heart, make a suggestion. All my brothers and sisters are filled with love and devotion, and real faith is growing stronger in their hearts.
Now gently think of 2 or 3 people whom you love dearly. They may be your brother, a friend, your sister, your father, mother, son, daughter. It is important that you have love for them and have their welfare in your heart. As you think of them and the feelings you have for them, intensify those feelings for them in your heart. As you soak yourself in these feelings, please see that love and devotion fill the hearts of all these you have kept in your heart. Now extend these feelings to your entire family and all your relatives. Slowly bring them into your heart. Now let the flow of love and devotion continue and expand to include all their friends and relatives. Make a mental picture of this large family, extended family in your heart. Believe that faith is taking deep roots and is getting really strengthened. Now spread it further in turn to their friends and relatives of all those who are in your heart. Take a second to notice how many hearts are being filled with love and devotion inside your heart. Now, again, spread it further. Include in turn now the friends and families of all those who are already present in your heart. Take a second to visualize all the hearts that are present inside your heart now. Make a suggestion. All of us are connected. I am connected to every single person of this world. It is true, we all have only 7 degrees of separation to reach anyone and everyone in this world. With this people in your heart, please feel that love and devotion are getting filled up in them. I am happily seeing that their hearts are overflowing with love and devotion. The way my heart is overflowing now. All the hearts
the faith is getting strengthened. Gently allow this feeling of love to spread throughout the body. Every cell in my body is filled with the feeling of love for entire humanity. Slowly breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Know that every brother and sister's heart in this world is filled to the brim with love and devotion, and that real faith is being strengthened in all of them. Thank the source within for this wonderful gift of love. Gently open your eyes when you are ready. What I put you through is a guided script for universal prayer. I'm very sure that at the core of your heart, you would have seen unimaginable number of hearts being connected by this set of simple instructions. Repeat this for the next few days and see how well you are able to connect to all the brothers and sisters, where we become a universe of connected through heart brothers and sisters. Thank you. Thank you, Brother Prakash. Wonderful. Over to Brother Anant or Ramakrishna. Ramakrishna. Thank you, Brother Prakash. Thank you. Thank you, brother. Yeah, and now we will go to the bedtime prayer. Upasana, can you just take it away? Well, thank you everybody, Brother Ramakrishna. I log out right now. Thank Oh, you you are everyone for the opportunity. Okay. Thanks a lot. Thank you, Brother Prakash. Wonderful. Thank you, brother. Thanks a lot for being with us. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, brother. All of you can stay for some more time. Let us do the bedtime prayer and then log out. Thank you, sir. Thank you, sir. எல்லாரும் இருங்க. இந்த பெட் டைம் ப்ரேயர் முடிஞ்சா விட்டு நீங்கள் சைன் ஆஃப் பண்ணலாம். உபாசனா சிஸ்டர் வந்து அந்த பெட் டைம் ப்ரேயர் எடுத்துன்னு போவாங்க நம்மள. அது ஒரு 10 minutes பண்ணிட்டு நம்ம சைன் ஆஃப் பண்ணிடுவோம். தேங்க்யூ. Thank you. Let us all take our attention to our heart